ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கான நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சுன்னு சொன்னேன் அல்லவா? நான் சொல்கிறத சீக்கிரமாக ரகசியமாக தனியாக கவனமாக கேளு. ஏன்னா நான் சொல்ல போகிற நல்லதையெல்லாம் நீ சந்தோஷமாக கேட்டினா பரவாயில்ல. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கண் திருஷ்டி உன் வாழ்க்கையில் பட்டு விடுமேன்னு செல்லமே. நீ நல்லா இருக்கிறத பொறுக்க மாட்டாம அடுத்தவங்களுடைய கண் திருஷ்டியும் பொறாமை பார்வையும் உன் மேலே விட்டுறக்கூடாது. நீ எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்றதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் இதை ரகசியமாக கேட்க சொல்கிறேன். எப்படி கொஞ்ச நேரம் வானத்தில் மேகங்கள் வந்து மறைச்சு சூரியனை தெரிய விடாமல் இந்த உலகத்தை இருட்டாக்குமோ, அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்து உன் மனசையும் வாழ்க்கையும் இருளாக ஆக்கி வச்சு உன்னை எந்த விதத்திலும் யோசனை செய்ய விடாமல் தெளிவாக முடிவெடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தது. எப்படி மறுபடியும் சூரியன் மேகங்களை தள்ளி விட்டுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குமோ, அதே போல் இப்போ இந்த வராகி அம்மாவும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க சூரியனை போல பிரகாசமாக வந்துட்டேன் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்கு. எல்லாத்தையும் உன்னால் சரி செய்யவும் சமாளிக்கவும் முடியுன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை. உன்னால் எல்லாமே செய்ய முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விஷயத்தையும் யோசிச்சு தோல்விகளையும் துயரத்தையும் தோளில் சுமக்காம சட்டுன்னு அதை தூக்கி எறிஞ்சிடு. உன் லட்சியத்தை வெல்வதற்கான விஷயங்களை பற்றி மட்டும் நீ எப்போதும் யோசிக்கணும் என் செல்லமே. வேற எந்த தேவையற்ற யோசனைகளும் உனக்குள்ள வந்து உன் புத்தியை கெடுக்காத அளவுக்கு, உன்னை தடுமாற செய்யாத அளவுக்கு நீ கவனமாக இருந்துக்கோ. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுத்துறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது என் தங்க பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. மன தைரியத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் வர்றது வரட்டும் பார்த்துக்கலான்ற தைரியம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு பயமே இருக்காதல்லவா? எப்போவுமே எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் நேர்மறையான எண்ணத்தோட நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட உன் வேலையை செய்ய ஆரம்பி. மன வருத்தத்தோடு இருக்கும் உனக்காகவே மன தைரியத்தை கொடுத்து கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறேன். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறியிருக்கும் இந்த சூழ்நிலையில் என் செல்ல பிள்ளையான நீ எதை யோசிச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட உனக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாகத்தான் இருக்கும் என் செல்லமே. நீ நல்லா வாழக்கூடாது, நீ ஜெயிக்கக்கூடாது நினச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் கெட்ட நேரம் முடிஞ்சு போய் என் அருளால் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. நீ பயந்துக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் பேர் அதிசயம் நடக்கும்படி இந்த வராகியமாக செய்ய போகிறேன். நீ அடுத்தவங்க கிட்ட வாய் திறந்து சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த வருத்தங்களையும் உன் வேதனைகளையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். எந்த விஷயத்தை நினச்சி பயந்து அழுதுகிட்டு இருந்தியோ அதே விஷயத்தில் உனக்கான காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நான் உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேனேன்னு நீ கலங்க வேண்டாம். என் செல்ல பிள்ளையான உன்னை அழுக வச்சு நான் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடப்பதற்கு உரிய காலம் வரணும். இப்போதுதான் உனக்கு அதற்கேற்ற காலம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வராகி அம்மா இனிமேலும் உனக்கு எந்த விஷயத்தையும் தாமதமாக்க மாட்டேங்கிற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்.
எத்தனை பிரச்சனைகள் உனக்கு இருந்ததோ அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான அற்புதத்தை, அழகான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். இனிமே நான் உனக்கு கொடுக்கறத யாராலும் தடுக்கவோ தடங்கல் செய்யவோ முடியாது என் செல்லமே. நீ வலிமையாக வாழ்க்கையை ஜெயிக்க போகிறதை இங்கு தடுக்கிற அளவுக்கு துணிச்சலான மனிதர்கள் யாரும் இல்லை. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி நானே ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். தீர்க்க முடியாத துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான, சுகமான, நல்ல சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். என்னை வணங்குவதற்காக தான் நீ இந்த பிறப்பை எடுத்திருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த பிறவியில் நான் உனக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எப்போவுமே வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே ஆசீர்வதித்து நடத்தி கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி உன் கவலைகளை தீர்த்து நீ யோசிச்ச ஆசைப்பட்ட அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு அதிகமாக குழம்ப வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உனக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் நீ தனி ஒரு ஆளாக நின்று தைரியமாக எதிர்கொண்டு தானே கடந்து வந்திருக்க. அவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து வந்து அப்பாடா நிம்மதியாக ஓய்வெடுக்கும் போது, வாழ்க்கையில் வளர்ச்சி வந்த பிறகு ஒரு மன நிறைவு கொள்ளும் போது தான் நான் உன் கூடவே இருந்து உனக்காக பல நல்ல விஷயங்களை செஞ்சேன்றது உனக்கு புரிய வரும். நான் உன்னை முன்னேற்றுவதற்காகவும் உன் முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பதற்குமாக தான் இத்தனை காலமாக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன் முயற்சிக்கும் பொறுமைக்கும் சேர்த்து இப்போ அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ நம்பின சில உறவுகள் உனக்கு துணையாக இல்லாமல், உனக்கு ஆதரவாக இல்லாமல், உனக்கு எதிராக இருந்து பல தீய தேவையற்ற வேலைகளை எல்லாம் செய்தார்கள் அல்லவா? அது எல்லாத்துக்கும் இந்த வராகியம்மா நான் முடிவு கற்றேன். உன் வாழ்க்கை பயணம் இத்தனை நாளாக எவ்வளவு சங்கடமும் எவ்வளவு கஷ்டமும் நிறைந்ததாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். உன் உழைப்பையும் கண்ணீரையும் பார்த்த நான் அதை ஒருபோதும் வீணாக்காமல் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். என் அருளும் துணையும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் உழைச்சி முன்னேறதுக்கும் 1000 வழிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை யோசித்து நான் உனக்கு கடுத்த வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். உன்னை தலை நிமிர வச்சு உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரும். இந்த வராகியம்மா ஒருபோதும் என் பிள்ளையான உன்னை கைவிட்டுட மாட்டேன். உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி தனித்துவத்தோட தனியால நீ தைரியமாக ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ உடஞ்சி போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் கையை பிடிச்சு உயர்த்தி நீ நல்லபடியாக வாழும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். தீய வினைகளையும் உன் தவறுகளையும் நீ செஞ்ச பாவங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நித்தமும் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். தேவையில்லாமல் அவசரப்பட்டு கோபப்பட்டு யார்கிட்டையும் கடுமையான வார்த்தைகளை பேசிட வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கோ எதிராக இருக்கோ எப்போதும் வார்த்தைகளை பார்த்து பேசணும். நீ பேசுகிற ஒரு சொல் மற்றவங்க மனசுக்கு எரிச்சலாக இல்லாமல் ஆதரவாக ஆறுதலாக இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. ஏன்னா ஒரு முறை நீ கோவப்பட்டு கத்தும்போது பொறுமையாக சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் மறுபடியும் அடுத்தவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய பேச்சை நீ பேசினா அதன் மூலமாக உங்களுக்குள்ள மனக்கசப்பு உண்டாகும். உனக்கு அப்புறம் இதுவே பழக்கமாகி எல்லாருக்கிட்டே எரிச்சல் பட்டு கத்தி சண்டை போட்டு பேச ஆரம்பிச்சின்னா நாளடைவில் உனக்குன்னு யாருமே உறவுகள்னு சொல்லிக்க இல்லாமல் போயிடுவாங்க. உறவுகள் இருந்தால் மட்டும் என்ன ஆகப்போகுது? யாரும் எனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்களே நீ நினைக்கிறது புரியுது. இருந்தாலும் இந்த உலகமும் சமூகமும் 4 மனிதர்கள் இணைந்தே செய்யக்கூடிய விதமாகவே படைக்கப்பட்டுள்ளது. யாருமே சொந்த பந்தம் உற்றார் உறவுகள்னு இல்லாமல் எந்த மனிதனும் வாழவும் முடியாது,
வாழ்க்கையை விட்டுட்டு உயிர் பிரிஞ்ச பிறகு இந்த பூமியை விட்டு போயிடவும் முடியாது தானே. எவ்வளவுதான் மனுஷன் கஷ்டப்பட்டு தனியாக நின்று தானாகவே முன்னேறினாலும் கூட இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவனை தூக்கிட்டு போகிறதுக்கும் 4 பேர் வேணுன்றத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லதோ கெட்டதோ 4 நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுக்கோ. உன் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இந்த வராகி என்கிட்ட சொல்லிட்டீன்னா நான் உனக்கு நிம்மதியை கொடுத்து உன் குடும்பத்தில் அமைதியையும் கொண்டு வருவேன். உன் வாழ்க்கை சூழ்நிலையும் உன் மன அழுத்தலும் புரிதல்களும் எல்லாமே எனக்கு புரியுது என் செல்லமே. எப்போதும் யார்கிட்டையும் எந்த வார்த்தையை பேசுகிறதா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை பேசும் முன்பாகவும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசு. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எந்த கர்ம வினைகள் எதுவும் செய்ய முடியாது. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாய் உயர்த்துவதற்கு நான் தயாராக இருக்கேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை என்ன சொல்லி கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. ஆனால் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத மனிதர்களையும் அமைதியாக எதிர்த்து நில்லு. போராட தயாராக இருக்கக்கூடிய தைரியமான உன் மனசில் ஒருபோதும் பயம் வரவே கூடாதுங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே.